இந்த வீடியோல சயின்ஸ்ல இன்னொரு முக்கியமான டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஜெனரேஷன்ல நெறைய பேர் வந்து ஹெல்த்தியா எந்த நோயும் இல்லாம இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த டாபிக் தான். மெடிசன், பயோடெக்னாலஜி, பார்மகாலஜி இந்த மாரி இருக்கிற ஃபீல்டுல எல்லாத்தையும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான். அப்படி என்னப்பா விஷயம் அப்படின்னா, அதுதான் வேக்சினாலஜி. ஸோ இந்த வீடியோல வந்து வேக்சின்னா என்ன? அத ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரு கண்டுபிடிச்சா? அதுக்கு எதுக்கு வேக்சின்னு பேரு வச்சாங்க? அப்படின்றதையும், அதே மாரி நம்ம உடம்புக்குள்ள அந்த வேக்சின் போனக்கப்புறம் என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இந்த வேக்சின்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய விதவிதமான வேக்சின்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. புளிப்பா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலது வந்து ஊசியா வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு வேக்சினோட டைப்பை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேக்சினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ எம் யுவர் டிஎன் குமரேசன். இப்போ வேக்சின்னா என்ன அப்படின்றத அதோட பேர்ல இருந்தே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தப்பா தான் வந்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா வேக்சின்ற பேருக்கு அர்த்தம் கவ், மாடு. என்னப்பா சொல்ற மாடு? அப்ப நான் தடுப்பூசியில நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி வந்து இருக்கு. அந்த ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேக்சினை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேக்சினை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் 1796ல வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு இம்யூனாலஜின்னு ஒரு வீடியோல வந்து இந்த ஹிஸ்டரியை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் வந்து இதில் சொல்லிடுறேன். ஸோ அந்த காலத்தில் வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த நம்ம எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்சர்வ் பண்றாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ் வரவே இல்லை, வந்தாலும் அவங்களுக்கு வந்து தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இது எப்படி அவங்க மட்டும் தப்பிக்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த பால் கறக்கிறவங்க இந்த மாடு கூட சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஆல்ரெடி கவு பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை பாடி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கவு பாக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனால் அதுல இருந்து ரெக்கவர் ஆனவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ்ன்றது இந்த டிசீஸே வராமே வந்து இருக்கு. அது வந்தாலும் அதோட தாக்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஓ பாரு இதுதான் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை பிடிச்சி அவனுக்கு வந்து கவு பாக்ஸை வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்றாரு. அவனுக்கு வந்து அந்த கவு பாக்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வரும்போது திரும்பி ஸ்மால் பாக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. இன்னும் இவ்வளவு கொடூரமான ஆளா அப்படின்னா ஆராய்ச்சினாலே கொஞ்சம் சில விஷயங்கள் இப்படிதானே இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா சொல்றேன். பட் ஆனால் இதுதான் கதை, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்காக. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பையனுக்கு ஸ்மால் பாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டான். அவன் வந்து சாகல. ஸோ பாரு நமக்கு வந்து ஸ்மால் பாக்ஸுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த கான்செப்ட் வந்து பூம் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா வேரியோலே வேக்சின் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. ஸோ இது வேரியோலே அப்படின்னா வந்து ஸ்மால் பாக்ஸை வந்து குறிக்குது. வேக்சின் அப்படின்னா லாட்டின் வேர்ட்ல வந்து வேக்கா அப்படின்றது அதுல இருந்து வருது. வேக்கா அப்படின்னா வந்து கவ், மாடு. ஏன்னா மாட்டுல இருந்து தானே அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால வந்து வேக்சின் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. ஸோ இப்போ வரியோல வேக்சின் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேக்சின். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம லூயிஸ் பாஸ்டர்லாம் வந்து 1880ஸ்ல வந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து ரேபிஸ்க்கு, காலராக்கு, ஆந்த்ராக்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய டிசீஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சாரு. பட் எதுக்கு அந்த பேரை மாத்திக்கிட்டு அதையே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் அப்படின்னே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. இப்போ இந்த வேக்சின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டிமுலேட்ஸ் த இம்யூன் சிஸ்டம் டு ரெகக்னைஸ் அண்ட் டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ். ஸோ இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பேத்தோஜன் வருதுன்னா அதை முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு வந்து தயார் பண்ணி வைக்கிறது தான் இந்த வேக்சினோட வேலை. ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்றது தான் இந்த வேக்சினோட வேலை. ஸோ ப்ரொமோட்டிங் இம்யூனிட்டி அண்ட் ப்ரிவென்டிங் அஸ் ஃப்ரம் த டிசீஸ். ஸோ முக்கியமாக வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த டிசீஸ். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி எந்த டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியுமே இந்த டிசீஸ் இப்படி தான் இருக்கும், அது வந்தா நீ இப்படி தான் அடிக்கணும்ன்றத நம்ம பாடிக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும். இதுதான் வேக்சினை பத்தின ஒரு ஓவர் வியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இந்த வேக்சினை எடுத்துக்கப்புறம் நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத சிம்பிளாக ஒரு 7 ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் முக்கியமாக 6 ஸ்டெப்பு தான் வந்து இந்த வேக்சின் சம்மந்தப்பட்டது. இந்த 7வது விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்கிற அந்த அல்டிமேட் ரிசல்ட். ஸோ அந்த வேக்சின் வேலை பார்த்துச்சா பார்க்கலையா அப்படின்றது இந்த 7வது ஸ்டெப்பில் தான் கிடைக்கும். ஸோ அப்படி என்னப்பா 7 ஸ்டெப்பு அப்படின்றத டீட்டெயிலாக டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது இந்த வேக்சினை வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கிறது. ஸோ அது
அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது. இந்த வேக்சின்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி டீட்டெயில் நான் அடுத்து சொல்றேன். பட் பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வீக்கான ஒரு பேத்தோஜன் அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியதான் பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீக்கான பேத்தோஜனையோ இல்லை இந்த பேத்தோஜனோட ஒரு புரோட்டீனையோ இல்லை டிஎன்ஏவோ இதை வந்து நம்ம உள்ள அனுப்புறோம் அப்படின்னா அதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி. ஸோ நான் இன்னேட் இம்யூனிட்டி அடாப்டிவ் இம்யூனிட்டி பத்தி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாம் வந்து நல்லா புரியும். இல்லைனாலும் அது ஒரு இதில் வந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ இன்னேட் இம்யூனிட்டின்றது எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த பாக்டீரியாவுக்கு இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், இந்த பாக்டீரியாவுக்கு இந்த வைரஸ்க்கு இப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இருக்காது. எவன் வந்தாலும் அடிச்சு துரத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரிலிமினரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு ஃபீவர் வர்றது இல்லை இந்த தும்மல் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான். ஸோ உள்ள எந்த ஏதோ ஒன்று வெளியே வந்து ஃபாரின் பார்ட்டிகல் வந்துருச்சு அதை அடிச்சு துரத்தணும் அப்படின்றது தான் நம்ம பாடியோட மெக்கானிசம். ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் அடிச்சு துரத்த வந்து பார்க்கும், அது வந்து ட்ரிகர் ஆயிடும். அடுத்து வந்து இதை தாண்டி சில இந்த வேக்சின் பார்ட்டிகல்லாம் வந்து உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மூணாவது ஸ்டெப் அதுதான் ஆன்டிஜன் ரெகக்னிஷன். ஸோ ஆன்டிஜன் ரெகக்னிஷன்ல வந்து நம்ம ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். அதுல முக்கியமா இருக்கிறது வந்து டென்ட்ரிட்டிக் செல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க எவனோ ஒருத்தர் வெளியே இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இவனை ஜெயில போடுங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம இம்யூன் செல்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி கொடுத்துரும். ஏன் இங்க பாரு அடி வாங்குறதுக்கு ஒருத்தர் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டிஜனை எடுத்து நம்ம இம்யூன் செல்ஸ் எடுத்துக்கிட்டே காட்டும், இங்க பாரு வெளில இருந்து எவனோ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாலாவது விஷயம் வந்து நடக்கும், அதுதான் டி செல் ஆக்டிவேஷன். ஸோ இந்த பார்த்துட்டு டி செல்ஸ் வந்து அதோட ரிசெப்டார்ல பைண்ட் ஆகி இங்க என்ன ஆன்டிஜன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு சைட்டோகைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த சைட்டோகைன்ஸ்ன்றது கெமிக்கல் மாலிகுல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் வந்து மற்ற இம்யூன் செல்ஸ் எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ணி எல்லாரும் ஒரே இடத்துல கும்பலா சேர்ந்துருவாங்க அடிச்சு துவைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கடுத்து யார் வரா அப்படின்னா நம்மளோட பி செல் வந்து வருது. ஸோ இந்த பி செல் ஹெல்பர் டி செல் என்ன பண்ணும் அப்படின்னா பி செல்லை ஆக்டிவேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கப்புறம் அது நம்மளோட ஆன்டிஜன் கூட பைண்ட் ஆகி அந்த ஆன்டிஜனை அழிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியூட்ரலைசேஷன், ஆப்சனைசேஷன், இந்த மாதிரி நிறைய அக்ளூட்டினேஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்ல வந்து அந்த ஆன்டிஜனை அடிச்சு துரத்திடும். இது அடிச்சு துரத்தினா மட்டும் பத்தாது, அடுத்து திருப்பி வந்தா நம்ம எப்படி அடிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனாலதான் முக்கியமான ஆறாவது ஸ்டெப், இதுதான் வேக்சினோட கருவே. ஸோ என்னது அப்படின்னா மெமரி செல் ஃபார்மேஷன். இவன் எப்படி அடிச்சோம், இவன் எப்படி இருந்தான் அப்படின்றது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து இந்த ஒரு ஆள் வந்தா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து ரெடியா வந்து வச்சுக்கிறோம். அதை தான் நம்ம மெமரி செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவேட்டட் டி அண்ட் பி செல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மெமரி செல்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இம்யூனிட்டி. ஸோ இது ரொம்ப நாள் அடுத்து நம்ம வந்து அந்த எப்படி அந்த டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த மெமரி செல்ஸ் வந்து இருக்கும். இப்போ 5 வயசுல நீங்க ஒரு வேக்சின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு 50 வயசுல வருதுனாலும் இந்த மெமரி செல் வந்து அடிச்சு துவத்துரும். ஓகே, ஸோ இதுதான் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம், லாங் டேர்ம் இம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். இப்பதான் நம்மளோட ரிசல்ட் 7வது ஸ்டெப். ஸோ என்ன அப்படின்னா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ அதே இப்போ நீங்க வேக்சின்னா எடுத்து இந்த ரியாக்ஷன்லாம் உங்க உடம்புல வந்து நடந்துருச்சு. இப்போ கடைசியா திரும்பி அந்த டிசீஸ் வரும்போது இப்போ அந்த ஒரிஜினல் ஆக்சுவல் இப்போ எக்ஸாம்பிள் என்ன போலியோ வந்து எடுத்துக்கும். ஸோ போலியோக்கு நீங்க வேக்சின் வந்து எடுத்துட்டீங்க, இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து நடந்துருச்சு. போலியோ வந்தா என்ன எப்படி இருக்கும், அதை எப்படி அடிச்சு துரத்தணுன்ற விஷயம் எல்லாமே உங்க இம்யூனிட்டிக்கு தெரியும். இப்போ ஆக்சுவல் போலியோ வைரஸ் உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளோட மெமரி செல்ஸ்க்கு வந்து தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த 6 ஸ்டெப்புமே வந்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட ஆகும். ஸோ அதுக்கு மேலே 1 வாரம் 2 வாரம் அவ்வளோ டைம் பீரியட் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்னேட் இம்யூனிட்டி ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஆன்டிஜன் ரெகக்னிஷன் நடந்து அதுக்கப்புறம் ஆன்டிஜன் பிரசன்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் டி செல் ஆக்டிவேட் ஆகி பி செல் ஆக்டிவேட் ஆகி மெமரி செல் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால கிட்டத்தட்ட 1 வீக் 2 வீக் நடக்கும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு பாக்டீரியா வந்து 1 வீக் 2 வீக்ஸ் நான் அது என்னன்னு ஸ்டடி பண்றதுல இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா உள்ள வந்து குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் நமக்கு டிசீஸ் வந்து வர்றது. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு அடுத்து இப்போ திரும்பி அந்த பாக்டீரியா வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. ஸோ அதனாலதான் மெமரி செல் என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு இங்க பாரு அன்னைக்கு அப்போ போன ஜென்மத்தில் ஒருத்தன் வந்தான் பாரு அந்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற செல்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அப்படியே ரேப்பிடா வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நடக்கும். இப்போ நம்ம அந்த 2 வீக்ஸ் நடந்த எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே ஒரு நாள்லயே வந்து நமக்கு இந்த ரியாக்ஷன் எல்லாமே தெரிஞ்சு அந்த பாக்டீரியாவை அடிச்சு அந்த நமக்கு வந்து வெளியே தள்ளிடும். ஸோ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா நடக்கிறத வச்சுதான் வேக்சின் ஒழுங்கா வேலை பார்த்துருக்கா பார்க்கலையா அப்படின்றதே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம உடம்புக்குள்ள வந்து வேக்சின் வந்து வேலை பார்க்கிறது.
இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி நெறைய டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து இருக்கு. இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அதுல முக்கியமா இருக்கிறத வந்து நான் இங்க உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது போக இத வந்து நம்ம ஈஸியா படிச்சுக்கிறதுக்காக ஒரு 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 கேட்டகரிக்குள்ள இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோல் ஆர்கானிசம் வேக்சின். ஸோ பேர்ல இருந்தே நமக்கு அர்த்தத்தை வந்து தெரியுது. ஒரு ஆர்கானிசம்ஸ் அப்படியே ஹோலா அப்படியே வந்து கொடுப்பாங்க. ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு திருடன் வந்து இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அவன் உருவத்தை வந்து அப்படியே கொடுக்கறது. ஸோ அந்த திருட மாதிரியே இருக்கிற ஒருத்தனை காட்டணும் அப்படின்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சுக்குவாங்கல்ல, இந்த திருடன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டேன் பேத்தோஜன் இஸ் கில்டு ஆர் இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வீக்கண்ட் அட்டனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு. நம்ம அந்த பாக்டீரியாவே கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை செதைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அதை வந்து அதோட திறமையை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு திருடன் திறனை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை அவனால திருட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அதை வந்து வீக்கெண்ட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பட் வந்து ஹோல் ஆர்கானிசமாக தான் நம்ம உள்ள வந்து அனுப்புறோம். அது வந்து டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தான் வந்து ஹோல் ஆர்கானிசம் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் கில்டு வேக்சின் அப்படின்றத சொல்லுவோம். இன்னொன்று லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின். ஸோ உயிரோட தான் இருக்கும், பட் ஆனால் அதால திருட முடியாது, அதால எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதை வந்து லைவ் அட்டனுவேஷன், அதாவது அதோட திறனை வந்து எடுக்கிறதா நம்ம அட்டனுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து கைமெரிக் வேக்சின். ஸோ வந்து 2-3 விஷயத்த வந்து சேர்த்து நம்ம உருவாக்குறது வந்து கைமெரிக் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹோல் ஆர்கனிசம் வேக்சின்குள்ள வரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சப் யூனிட் வேக்சின். ஸோ பேர்ல இருந்தே நமக்கு வந்து தெரியுது சப் யூனிட், அதாவது இப்போ ஒரு பெரிய திருடன் இருக்கான் அப்படின்னா அந்த திருடனோட கையை மட்டும் பிச்சு இந்த பாரு அந்த திருடனோட கை இப்படிதான் இருக்கும், இந்த கை வச்சு எவன் வந்தாலும் அடிச்சுக்கோ. ஸோ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும், இப்போ ஒரு பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட புரோட்டீன், அதோட ஆன்டிஜென் இல்ல அதோட ரிசெப்டரை மட்டும் நம்ம எடுத்து அடையாளம் காட்டுறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் கண்டெயின் ஹோல் செல் பட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த செல் ஆஃப் த பாக்டீரியா ஆர் வைரஸ் சச் அஸ் புரோட்டீன் ஆர் சுகர். இதுதான் நம்ம சப் யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம பாலிசாக்கரைட், அதாவது சுகர் மாலிகுல் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாலிசாக்கரைட் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கான்ஜுகேட்டட் வேக்சின், அப்புறம் டாக்சைடு வேக்சின், அதுக்கப்புறம் வந்து நானோ பார்ட்டிகல் வேக்சின் சொல்லிட்டு இதுல சில டைப்ஸ் வந்து இருக்கு. இப்போ கடைசி 3வது கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் வேக்சின். ஸோ இதில் வந்து பேர்லேயே நமக்கு வந்து தெரியுது நியூக்ளிக் ஆசிட், அதாவது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அதை வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அவங்க அந்த திருடனை வந்து உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் அவன் எப்படி திருடுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ பிளாஸ்மிட் வேக்சின், எம்ஆர்என்ஏ வேக்சின். ஆக்சுவலி இந்த கோவிட்க்கு நம்ம யூஸ் பண்ண முக்கால்வாசி இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னா எம்ஆர்என்ஏ வேக்சின். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து வந்து வெக்டார் வேக்சின். ஸோ இதெல்லாம் தான் வேக்சினோட டைப்ஸ். அதுல இருக்கிற முக்கியமான 3 கேட்டகரி. இப்போ இந்த ஒவ்வொரு வேக்சினை பத்தி டீடைல்டா அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வேக்சின் என்ன அப்படின்னா இன்ஆக்டிவேட்டட் ஆர் கில்டு வேக்சின் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த பேர்ல இருந்தே நமக்கு தெரியுது இந்த வேக்சின் அந்த பாக்டீரியாவை அந்த பேத்தஜனை வந்து நம்ம கொலை பண்ணிடுறோம். எப்படி கொலை பண்றோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் வச்சோ இல்லை ஹீட் பண்ணியோ இல்லை ரேடியேஷன் வச்சோ நம்ம வந்து அந்த பாக்டீரியா வந்து கில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ள வந்து கொடுக்குறோம். ஸோ அதை கில் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே தான் வந்து இருக்கும். பட் ஆனால் அதோட ஆக்டிவிட்டி, அதோட டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி வந்து போயிடும். அதே மாதிரி அதால ரெப்ளிகேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம பாடி வந்து இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அந்த வேலையை மட்டும் அதை பார்க்கும். ஸோ அடுத்து அந்த பாக்டீரியா உயிரோட வரும்போது நீ இப்படிதானே இருந்த, உன்னை அடிச்சு கொள்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் அடிச்சு வெளில தள்ளிடும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேபிளா இருக்கும், சேஃபரா இருக்கும். ஆக்சுவலி நம்ம லூயிஸ் பாஸ்டர் கண்டுபிடிச்ச முக்கால்வாசியான வேக்சின் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தெரியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வீக்கர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த பாக்டீரியாவால ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது, டிசீஸும் காஸ் பண்ண முடியாதுன்றப்ப வெறும் அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால வீக்கர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க முடியும். அதனால நமக்கு வந்து பூஸ்டர் டோஸ் வந்து தேவைப்படலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போலியோ வேக்சின், இதை வந்து சல்க் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரேபிஸ், டைஃபாய்டு, காலரா, அப்புறம் பெர்டூசிஸ், அப்புறம் நியூமோகாக்கல், அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இன்ஃப்ளூயன்சா, இந்த மாதிரி வந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஆக்டிவேட்டட் கில்டு வேக்சின் மூலியமா தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம செகண்ட் பார்க்க போறது லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து உயிர் இருக்கும் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு இது நமக்கு ஒரு திருடன் உள்ள அனுப்புனா என்ன பண்ணுவான்? உயிரோட தான் இருப்பான், ஆனா அவனால எதுவும் திருட முடியாதுல்ல.
அதே மாதிரி தான் இந்த weakened form of the virus or bacterium is still alive but cannot cause disease is sent into the body. ஸோ அதுதான் நம்ம இந்த லைவ் அட்டெனுவேட்டட் அப்படின்னா அதோட ஃபார்மை வந்து வீக் பண்றது. ஸோ நம்ம பார்த்த இந்த கவுபாக்ஸ் வேக்சின் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ்ன்றது ரொம்ப வீரியத்தன்மையா நம்ம டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியது. பட் ஆனால் அந்த கவுபாக்ஸ்ன்றது கவுக்கு தான் வருமே தவிர நமக்கு பெருசா அஃபெக்ட் வந்து பண்ணாது. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கவுபாக்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதை அடிச்சு நம்ம பாடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஸ்மால் பாக்ஸ் வரும்போது அவன மாதிரி இவருக்காண்ட அடிச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பாக்ஸே அடிச்சிடும். ஸோ ஸ்மால் பாக்ஸ் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்க இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் டோஸ்லேயே வந்து இதுக்கு லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி வந்து நமக்கு கொடுக்கும். இதுல என்ன ஒரு ரிஸ்க் அப்படின்னா சில நேரம் வந்து நம்ம சரியா வந்து அட்டெனுவேட் பண்ணல அப்படின்னா இதுவே வந்து நமக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமா வந்து ஆகும். ஸோ சில இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஒரிஜினல் ஒரு பேத்தோஜன் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ எடுத்து அதை வந்து அதோட டிசீஸ் காசிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் குறைச்சு நம்ம உடம்புக்கு அனுப்புறோம். சப்போஸ் அது சரியா பண்ணல அப்படின்னா இதுவே போய் டிசீஸை வந்து காஸ் பண்ணிடும். ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும் இருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெசல்ஸ், மம்ஸ், ருபலா, ஸோ எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் வேக்சின், எல்லோ ஃபீவர் வேக்சின்லாம் வந்து இந்த டைப்ஸ்ல தான் வந்து வரும். இப்போ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கைமெரிக் வேக்சின். ஸோ கைமேரா அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயத்த வந்து ஒன்னா சேர்க்கறது தான் கைமேரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரே வேக்சின் எடுத்து நமக்கு வந்து 2-3 வைரஸ்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து நல்லது தானே. ஸோ அதை தான் கைமெரிக் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் இன்ஃபெக்ஷன் த்ரெட்ஸ்ல இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். பட் ஆனால் இதுல என்ன லிமிடேஷன் அப்படின்னா வந்து இதோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இதோட நம்மளுடைய சொன்ன இது வந்து எப்படின்னா ஒரு 2-3 வைரஸ்ல இருந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை சேர்த்து ரீகாம்பினன்ட் வேக்சின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்து நமக்கு வந்து கொடுக்கறனால அது எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கும். இப்போ ஒரு இது ஒழுங்கா வேலை பார்க்கலாம், இன்னொன்று ஒழுங்கா வேலை பார்க்குமான்னு தெரியாது. ஸோ ரெண்டு சேர்ந்து வேற மாதிரி வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெங்கு வைரஸ் அண்ட் ஜீகா வைரஸ் இது ரெண்டுக்குமே வந்து நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் பில்ட் ஆகுற மாதிரி இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கைமெரிக் வேக்சின். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா சப் யூனிட் வேக்சின். ஸோ இது ஒரு கேட்டகரி ஆஃப் வேக்சின். இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. இந்த சப் யூனிட் வேக்சின்னா வந்து இது ஒரு ஏசெல்லுலர் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஹோல் ஆர்கனிசம் வேக்சின்ல வந்து ஒரு ஹோல் செல்லே வந்து நம்ம உள்ள வந்து அனுப்புறோம். அதை வந்து கொலை பண்ணி அனுப்புறோம், இல்லை அதை வீக் ஆக்கி வந்து அனுப்புறோம். பட் இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் தான், அது மொத்தமா வந்து நம்ம அனுப்புறதால இதை வந்து ஏசெல்லுலர் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல மொத்த செல் வந்து இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் நம்ம உள்ள வந்து அனுப்புறோம். இது அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கூட அட்ஜுவன்ஸ் சிலதை வந்து சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அட்ஜுவன்ஸ்னா என்ன, ஹாப்டன்ஸ்னா என்ன டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அது பெட்டர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த அட்ஜுவன்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா இது இப்போ யோசிப்பாங்க, ஒரு முழு திருட உள்ள வரதுக்கும் அந்த திருடனோட கையை மட்டும் வெறும் உள்ள வரதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது கூட வந்து அட்ஜுவன்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா மாலிகுல். ஸோ அப்போ அது வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ஏதோ ஒன்று ஃபாரின் பார்ட்டிகல் வந்திருக்கு. ஏன்னா வெறும் ஒரு சின்ன ப்ரோட்டீன்னா நமக்கு வந்து அது அடையாளம் வந்து தெரியாது. பட் அந்த அட்ஜுவன்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட மாலிகுலர் வெயிட் வந்து அதிகமாகும். அப்ப நம்ம ஆன்டிஜென்ஸ் நம்மளோட இம்யூன் செல்ஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இதோட இது யோசிக்கலாம், அதான் ஆல்ரெடி கில்டு வேக்சின் இந்த மாதிரி இருக்கு, இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா போர்டெட்டெல்லா பெர்டூசிஸ் அப்படின்னு ஒரு விதமான பாக்டீரியா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து முன்னாடி நம்ம அந்த மாதிரி இந்த அட்டெனுவேஷன் பண்ணி அதை வீக் ஆக்கி நம்ம உடம்புக்கு வந்து அனுப்புறாங்க. பட் ஆனால் நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன் வந்து அது ஒழுங்கா வந்து வீக்கே பண்ண முடியல. நான் முன்னாடியே சொன்னேன் லைவ் அட்டெனுவேஷன் ஒரு லிமிடேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த சப் யூனிட் வேக்சின் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஃபீவர், ஸ்வெல்லிங் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இந்த போர்டெல்லா பெர்டூசிஸ் வேக்சின்னால. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நம்ம ஒரு புரோட்டீனை மட்டும் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். அந்த பாக்டீரியாவை அப்படியே அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படிதான் இந்த சப் யூனிட் வேக்சினோட கதை வந்து உருவாகுது. அதுல வந்து இதுல வந்து இதை வந்து பியூரிஃபை பண்ணி அதுல இருந்து சில காம்பனன்ட்ஸை மட்டும் நமக்கு வந்து உள்ள அனுப்புறாங்க. ஸோ அதனால எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு நடக்காம நமக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டா வந்து நடக்குது. ஸோ இப்படிதான் வந்து சப் யூனிட் வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலிசாக்கரைட் வேக்சின். ஸோ சுகர் இல்லைன்னா அந்த பாக்டீரியாவோட பாலிசாக்கரைட்ஸ். ஸோ அதோட செல் மெம்பரேன்ல இருந்தோ இல்லை கேப்சூல்ல இருந்தோ அதை மட்டும் உருவி இங்க பாரு அந்த பாக்டீரியா வந்து இந்த மாதிரி தான் கேப்சூல் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேப்சூல் வச்ச எந்த பாக்டீரியா வந்தாலும் நீ அடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெனிங்கோகாக்கல் டிசீஸ், அப்புறம் வந்து நியூமோகாக்கல் டிசீஸ்க்கெல்லாம் வந்து இந்த பாலிசாக்கரைட் வேக்சின் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து கான்ஜுகேட்டட் வேக்சின். இதுல வந்து பாலிசாக்கரைட் வித் புரோட்டீன். ஸோ கான்ஜுகேஷன்னா என்னது, ரெண்டு விஷயத்த வந்து சேர்க்கிறது. ஸோ அதுதான் கான்ஜுகேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
ஸோ இந்த நம்ம பாலிசாக்கரைடோட சேர்ந்து ஒரு புரோட்டீனையோ இல்லை புரோட்டீன் கூட சேர்ந்து பாலிசாக்கரைடோ ரெண்டையும் சேர்த்து வந்து கொடுக்கறத நம்ம கான்ஜுகேட்டட் வேக்சின் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி. ஸோ இந்த வேக்சின் வந்து இந்த டிசீஸ்க்கான வேக்சின் வந்து கான்ஜுகேட்டட் வேக்சினாக வந்து கொடுக்குறாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நானோ பார்ட்டிக்கல் வேக்சின். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ தான் ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்ச ஒரு டைப். என்ன அப்படின்னா ஃபெரட்டின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய சப் யூனிட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டிஜன் கேரியரை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஆன்டிஜன் டெலிவர் பண்றதுக்கு நம்மளோட இப்போ ஏதோ ஒரு பாக்டீரியாவோட ஒரு புரோட்டீன் மட்டும் உள்ள அனுப்பணும் அப்படின்னா, இப்போ அதோட ரிசப்டாரை மட்டும் உள்ள அனுப்பணும் அப்படின்னா அது போனால் நமக்கு அடையாளம் தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபெரட்டின் கூட சேர்த்து அனுப்பும்போது இது வந்து ஒரு கேரியரை ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த இதை டெலிவர் வந்து பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எந்த வேக்சின் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டியல் வைரஸ் ஆர்எஸ்வி அப்படி. ஸோ நம்ம ஆர்எஸ்வின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் எப்ஸ்டின் பார் வைரஸ். ஸோ இந்த 2 வைரஸுக்கான வேக்சினை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த நானோ பார்ட்டிக்கல் வேக்சின் இந்த டெக்னிக்கல் மூலியமா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ல ரப்பர் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நானோ வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து திணிச்சு வச்சு நமக்கு வந்து உள்ள வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து இந்த சப் யூனிட் வேக்சின்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டாக்ஸாய்டு வேக்சின். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. டாக்ஸாய்டு அப்படின்னாலே டாக்ஸின் அப்படின்றத வந்து நினச்சிக்குவாங்க. ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. டாக்ஸின் அப்படின்னா ஒரு பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த விஷத்தன்மையுடையதான் நம்ம டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸாய்டு அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபார்ம் இருக்கும்ல அதை தான் டாக்ஸாய்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே அது வந்து அது விஷத்தன்மையோடு இருக்காது. அந்த இன்ஆக்டிவேஷன் அந்த டீடாக்சிஃபிகேஷனை தான் நம்ம டாக்ஸாய்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த விஷத்தன்மை உள்ள வந்து டாக்ஸின் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு வந்து குழப்பம். ஓகே, இப்போ இந்த டாக்ஸாய்டு வேக்சின்னா என்ன அப்படின்னா சில பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அது சில விஷத்தன்மையெல்லாம் டாக்ஸின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து நம்ம செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷத்துக்கெல்லாம் வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து ஆக்ட் பண்ணணும், ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு இந்த டாக்ஸாய்டு வேக்சின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இந்த டாக்ஸின்ஸை வந்து ஃபார்மலின்ல ஸ்டெரைல் வாட்டரில் வந்து ட்ரீட் பண்ணி அதை வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணிடுவாங்க. அந்த இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸினை வந்து நம்ம உடம்புல வந்து அனுப்புவாங்க. ஸோ இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸினோட பேர் என்ன? டாக்ஸாய்டு. ஸோ அந்த டாக்ஸாய்டை நம்ம உடம்புக்குள்ள அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம இம்யூன் செல்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பழகி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து அந்த பாக்டீரியா வந்து இந்த டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த டாக்ஸின்ஸுக்கும் ஆப்போசிட்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி மொத்தமாக அடிச்சு வந்து வெளியே துரத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை அடிச்சு துரத்துவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பவர் வந்து கிடைச்சிடும். பாக்டீரியா மட்டும் அழிச்சா பத்தாது, அதோட ப்ரொடியூஸ் பண்ற அந்த டாக்ஸின்ஸே நம்ம வந்து அழிக்கிறோம். இதோட லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது டாக்ஸின்ஸ்க்கு ஆப்போசிட்டா ப்ரொடியூஸ் பண்றதுனால இதுக்கு வந்து பூஸ்டர் டோஸ் வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து திருப்பி அந்த மெமரியை வந்து இன்டியூஸ் பண்ற மாதிரி பூஸ்டர் டோசஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ். ஸோ இந்த 2 டிசீஸ்க்கான வேக்சின் வந்து டாக்ஸாய்டு வேக்சின். அடுத்து பார்க்க போற டைப் என்ன அப்படின்னா இது வந்து இந்த சப் யூனிட் வேக்சின் கீழே வந்து வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டைப் ஆஃப் வேக்சின். ஸோ அதனாலதான் வந்து தனியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வைரஸ் லைக் பார்ட்டிகல் VLP வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்றது, வெளியே மட்டும் இருக்கும் ஆனால் உள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படின்றதுதான் இதோட சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ மிமிக்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வைரஸ் பட் டஸ் நாட் கண்டெயின் எனி ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ வெளியே தான் பார்க்க பயங்கரமா இருக்கும், ஆனால் உள்ள டம்மி பாவா அப்படின்ற மாதிரி உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேத்தோஜனோட ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு ஸ்டடி பண்ணி அதுக்குனால இம்யூனிட்டி வந்து இது பண்ணிக்கும். அட்வான்டேஜ் வந்து ரொம்ப சேஃபா வந்து இருக்கும், ஏன்னா இதுல எந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதோட எந்த டிசீஸும் வந்து காஸ் பண்ணாது. ஸோ இதோட லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்து நம்ம அட்ஜுவன்ஸ் ஹேப்டன்ஸ் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து வெறும் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் வெறும் சட்டையை மட்டும் நான் உள்ள அனுப்புறேன் அப்படின்னா அது உள்ள போகணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு கேரியர் மாதிரி வேணும்ன்றனால நம்ம அட்வான்ஸ் ஹேப்டன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதே மாதிரி HPV ஹெப்பாட்டிட்டிஸ் B வைரஸ், இதுக்கெல்லாம் வந்து நமக்கு வேக்சின் வந்து இந்த வைரஸ் லைக் பார்ட்டிகல். ஸோ பேர்லேயே தெரியுது வைரஸ் லைக் பார்ட்டிகல், அது வைரஸ் கிடையாது, வைரஸ் மாதிரி இருக்கிற ஒரு பார்ட்டிகல், அதோட வெறும் சட்டை மட்டும் வந்து இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VLPக்கும் அந்த ஒரிஜினல் வைரஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரியும். வெளியே வந்து கவர் மட்டும் இருக்கும், உள்ள வந்து ஒண்ணுமே இருக்காது. ஸோ இதுதான் VLP வேக்சின். ஸோ லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் வேக்சின். ஸோ இதை நம்ம முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் உள்ளே வந்து அனுப்புவாங்க. ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ அதை வந்து அப்படியே அனுப்பாமல், இல்லை அதோட ஸ்ட்ரக்சர் எதுவும் அனுப்பாமல் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சாலே போதுமே. ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு திருடனை வந்து எப்படி திருடுவான், அவன் எப்படி யோசிப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து அவனோட திருட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது ஏதோ ஒரு படத்தை டைலாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும்
மட்டும் நம்ம உள்ள அனுப்புனோம் அப்படின்னா, நம்ம செல்லே வந்து அந்த ஜெனடிக் மெட்டீரியல்லேருந்து புரோட்டீன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த புரோட்டீனுக்கு என்ன ஆன்டிஜன் இது பண்ணணும், எப்படி என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணி, அந்த ஃபைட் எல்லாத்தையும் அதுவே பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த பாக்டீரியா ஒரிஜினலா அதிலோட அந்த வைரஸ் ஒரிஜினலா வரும்போது, நம்ம அதுக்கு வந்து ஈஸியா வந்து ஃபைட் பண்ணி அடிச்சு தள்ளிரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரேப்பிடா வந்து இந்த வேக்சின வந்து தயாரிச்சிடலாம். ஸோ ரொம்ப டிலே வந்து ஆகாது. யோசிச்சு பாருங்க, வெறும் ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் தானே உள்ள அனுப்புறோம். பட் ஆனா அது வந்து இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இதுல வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா வந்து இருக்காது. ஏன்னா வெறும் ஜெனடிக் மெட்டீரியல்ன்றப்போ நம்ம அதை சுத்தி கோட் பண்றது, அதுக்கு அதை வந்து டீகிரேட் ஆகாம பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் அண்ட் லிமிட்டேஷன். இதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்ஏ பிளாஸ்மிட் வேக்சின் இருக்கு, எம்ஆர்என்ஏ வேக்சின் இருக்கு, அண்ட் வெக்டார் வேக்சின்ஸ் வந்து இருக்கு. ஸோ டிஎன்ஏ பிளாஸ்மிட் வேக்சின் அப்படின்னா பேர்லயே நமக்கு வந்து தெரியுது, நம்மளோட வைரஸ் டிஎன்ஏ வந்து ஒரு பிளாஸ்மிட்ல அட்டாச் பண்ணி நம்மளோட செல்லுக்குள்ள வந்து அனுப்புவாங்க. ஸோ இது எங்க டார்கெட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னா, நம்ம நியூக்ளியஸ்குள்ள டார்கெட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ள போனக்கு அப்புறம் தான் இந்த டிஎன்ஏ பிரிஞ்சு இதுல இருந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகி, எம்ஆர்என்ஏல இருந்து ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் தான் நம்மளோட இம்யூன் செல்ஸ் எல்லாமே ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால நியூக்ளியஸை டார்கெட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஆனா இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்மளோட செல்குள்ள உள்ள அனுப்புனாலே வந்து போதும். ஏன்னா அதுக்கு வெளியே இருக்க ரிபோசோம்ஸ் கூட அட்டாச் ஆனாலே நமக்கு வந்து அந்த எம்ஆர்என்ஏல இருந்து டைரக்டா ஆன்டிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஎன்ஏ பிளாஸ்மிட் வேக்சினுக்கும் எம்ஆர்என்ஏ வேக்சினுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, எம்ஆர்என்ஏ வேக்சின் இன்னும் கொஞ்சம் வந்து கஷ்டம். ஏன்னா அந்த எம்ஆர்என்ஏன்றதுனால ரொம்ப ஈஸியா டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்என்ஏ வந்து ரொம்ப ஈஸியா வந்து டீகிரேட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா வந்து செல்லுக்குள்ள வந்து அனுப்பணும். இந்த வெக்டார் வேக்சின் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு வெக்டார்னா நம்ம முன்னாடியே தெரியும், ஒரு கேரியர், ஒரு நம்மளோட டிஎன்ஏ ஜீனை வந்து உள்ள கொண்டு போற ஒரு கேரியர் தான் நம்ம வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு பாக்டீரியாவோ வைரஸையோ வந்து அதுக்குள்ள நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் கொடுத்து அந்த வெக்டார் வந்து நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஐவி, ஜீகா வைரஸ், எபோலா வைரஸ், இதுக்கெல்லாம் வந்து வெக்டார் வேக்சின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூக்ளிக் ஆசிட் வேக்சின்ஸ். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோவில் வந்து வேக்சின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஆக்ட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துருந்தோம். ஒரு வேக்சின் உருவான ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வேக்சின்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, அந்த COVID-19க்கு எப்படி வேக்சின் வந்து தயாரிச்சிருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. தட்ஸ் ஆல். நம்ம உடம்புக்கு எந்த வியாதி வராமல் இருக்கணுன்றதுக்காக வேக்சின்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இம்யூன் செல்ஸுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். அப்போ நம்ம லைஃப்பில் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ட்ரைனிங், எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சின்ன ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் இல்லை பெரிய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் உங்களோட மனசை தளர விடாமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. பெர்சீவரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பெல்ஜி திங்க் விஷன் ஆன் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.